பஞ்சாயத்தில் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட சுண்டகாட்டுப்பட்டி, மருதாங்குளம், சிங்கநாடி, ஆலத்தூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் நாங்கள் கூடி போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், கடந்த ஜனவரி மாதம் மாவட்ட ஆட்சியர் முன்பு அரசாணை எண் 1168 ரத்து செய்ய வேண்டும். பழங்குடி மக்களுக்கு அரசு புறம்போக்கு நிலங்களில் பாடுபடக்கூடிய நிலங்களுக்கு தடையாக உள்ள பட்டா வழங்க தடையாக உள்ள இந்த 1168 அரசாணையை ரத்து செய்ய வேண்டி போராட்டம் நடத்தியுள்ளோம். அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாகவே நாங்கள் இங்கு தேர்தலை புறக்கணிக்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். எங்கள் கோரிக்கையான இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டி இந்த வேட்பாளராக நிற்கக்கூடிய எந்த வேட்பாளராக இருந்தாலும் எங்கள் ஊருக்கு வர வேட்பாளர்கள் இதற்கான வாக்குறுதியை உறுதியாக எங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த வேட்பாளருக்கே நாங்கள் வாக்களிக்க உள்ளோம். சரி, இது தொடர்பாக வேலை சிஎம் அந்த மாதிரி எம்எல்ஏ ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்எல்ஏ கடந்த 2-3 முறை சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இதே கோரிக்கையை அந்த ஆட்சியாளர்கள் வென்ற ஆட்சியாளர்களையும் கொடுத்துள்ளோம். சட்டமன்றத்திலும் இதை பற்றி பேசியுள்ளார்கள். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் வணக்கம், என் பேர் பழனிசாமி. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டம் குண்டூர் நாடு சுண்டகாட்டுப்பட்டி கிராமம். எங்களுடைய மலைப்பகுதியில் 14 பஞ்சாயத்துகள் இருக்கின்றன. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் மக்கள் வசித்து வருகிறார்கள். இதில் 100க்கு ஒரு 25% மட்டுமே பட்டா நிலம் வைத்திருக்கிறார்கள். மீதி 75% பார்த்திங்கன்னா எல்லாமே அரசு புறம்போக்கு நிலங்கள் சாவடி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பலமுறை போராட்டங்கள் வாயிலாகவும் மனுக்கள் வாயிலாகவும் அதிகாரிகள் இடத்திலும் ஆட்சியாளர்கள் இடத்திலும் பலமுறை மனுக்கள் கொடுத்திருக்கிறோம். இதுவரை எந்த ஒரு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் இதுவரை நடவடிக்கை எடுத்ததாக ஒரு சரித்திரமே கிடையாது. நாங்கள் காலங்காலமாக பூர்வீகமாக தலைமுறையாக தான் அந்த நிலத்தை நம்பி நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு வரோம். எங்களுக்கு இந்த வாழ்வாதாரமாக இருக்கிற இந்த புறம்போக்கு நிலத்துக்கு 1989ஆம் ஆண்டு அரசு ஒரு தடை வைத்திருக்கிறது. மலைவாழ் மக்களுக்கு பட்டா கொடுக்கக்கூடாது என்று. அந்த அரசாணை எண் பார்த்திங்கன்னா 1168. இந்த அரசாணை எண்ணை தடை பண்ணாலே எங்களுக்கு பட்டா கிடைத்துவிடும். இந்த தடை பண்ணுவதற்கு இப்போ தற்சமயம் பார்த்திங்கன்னா இப்போ சட்டமன்ற எலெக்ஷன் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அந்த சட்டமன்ற எலெக்ஷன் முன்னிட்டு நாங்கள் தேர்தல்